வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகம் 38உடன் உங்களை சந்திப்பவர் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். மிக அழகாக அற்புதமாக 60 பாகங்களை நகர்த்த இருக்கிறார். அதிலும் 38வது பாகம் இன்னும் ஒரு சிறப்பை தாங்கி வர இருக்கின்றது. பலர் ஆவலோடு கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயம் மங்கையர்க்கரசி 60 பாகங்களையும் அழகாக தர வருகிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறார் அல்லவா? ஆதலால் அவரை அன்போடு அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருகின்றோம். வாங்கோ மங்கை அவர்களே, வணக்கம். வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலமாக இருக்கிறேன். நல்ல நல்ல நலத்தோட நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கே உங்கள் 38வது பாகத்தை தொடருங்க. ராமாயண கதைகள் பாகம் 38. சுக்ரீவனின் பட்டாபிஷேகம். வாலியின் மறைவை அடுத்து சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னனாக பொறுப்பேற்க வேண்டிய கட்டத்தில் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க ராமன் கிஷ்கிந்தைக்கு வர வேண்டும் என்று எல்லாரும் கேக்குறாங்க. அப்போ ராமன் தன் வாழ்த்துக்கள் உண்டு, வருகை இல்லை என்று சொல்லிவிட்டார். காரணம், வனவாசம் என்ற பிரதீட்சையில இருக்கும் பொழுது வனத்தை தாண்டி எங்கும் எதற்காகவும் செல்வது முறை அல்ல. பிறகு சுக்ரீவனை அழைத்து, நீ கிஷ்கிந்தையின் மன்னனாக முடிசூட்டிக்கொள், உனக்கு என்றும் என் ஆசீர்வாதம் உண்டு. அங்கதனை இளவரசனாக்கு, மன்னனான பிறகு உனக்கு புதிய பொறுப்புகள் இருக்கும், அதில் கவனம் செலுத்து, அவற்றை கவனிக்க உனக்கு அவகாசம் கிடைக்கும். இது மழைக்காலம் என்பதால் நாம் போருக்கு போக முடியாது. நீயும் உன் வேலைகளை கவனித்துக் கொண்டு கிஷ்கிந்தையிலேயே இருந்து கொள். மழைக்காலம் முடிந்த பின்பு வா, அடுத்த கட்ட முடிவுகள் பற்றி யோசிப்போம் என்றார். அதன் பின் ராமனும் லட்சுமணனும் பிரஸ்ரவணம் என்ற மலையை அடைந்தார்கள். அந்த மலையில மழைக்காலம் என்பதால் அங்குள்ள குகை ஒன்றில் தங்கினார்கள். ராமன் லட்சுமணனை பார்த்து, இந்த மலை மிகவும் அழகாகவும் அடர்ந்த மரங்கள் நிறைந்ததாகவும் காடுகள் அழகாகவும், அருகிலே ஒரு தெளிவான நதி ஓடுகிறது. அந்த நதி தண்ணீர் மிகவும் சுத்தமாகவும் சுவை மிக்கதாகவும் இருக்கிறது. அங்கே முனிவர்கள் நீராட வருகிறார்கள். அவர்களை தரிசிப்பதே நம் பாக்கியம். கிஷ்கிந்தை நகரமும் அருகிலேயே உள்ளது. சுக்ரீவன் முதற்கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வானர வீரர்கள் ஆரவார சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. இதனால் மழைக்காலம் முடியும் வரை நாம் இங்கேயே இருப்போம். மழைக்காலம் முடிந்தவுடன் சுக்ரீவன் வருவான், அதுவரை காத்திருப்போம் என்றார். சுற்றுச்சூழல் ரம்யமாக இருந்ததாலும் பார்க்கும் இடத்திலெல்லாம் அழகாக இருந்ததால சீதையையே நினைவுபடுத்தியது ராமருக்கு. சோகம் முகத்துல ஆழ்ந்திருந்தது. லட்சுமணனுக்கு அது புரிந்தது. அவர் ராமனை தேற்றினார். வருத்தப்பட வேண்டாம், நாம் நிச்சயம் சீதையை மீட்போம். அவர் ஒரு நெருப்பை யாரால் தீண்ட முடியும்? ராமன் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்தாலும் அவரை அந்த கவ்வி இருந்தது சோகம். அவரை விடவே இல்லை சோகம். மழைக்காலம் முடிந்து வசந்த காலம் வந்தது. ராமனும் லட்சுமணனும் சுக்ரீவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சுக்ரீவன் வரவில்லை. அவனிடமிருந்து தகவல் ஏதும் வரவில்லை. லட்சுமணன் தன் இயல்புக்கு ஏற்றபடி கோபப்பட்டான். சுக்ரீவன் சுகபோகங்களில் ஆழ்ந்து விட்டான் என்று நினைக்கிறேன். கொடுத்த வாக்கை மறந்து விட்டான் போல் இருக்கிறது. அவனை கொன்றுவிட்டு அங்கதனை துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம் என்று ராமர் கிட்ட லட்சுமணன் சொல்றாரு. ராமன் தன் சோகத்தையும் கோபத்தையும் மறந்து, தம்பி, நாம் இப்பொழுது கோபப்படக்கூடாது. சுக்ரீவன் கொடுத்த வாக்கை மறந்திருந்தாலும் அதை நாம் தக்கபடி நினைவூட்டலாம். அப்படி வராவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. இதற்கிடையே சுக்ரீவன் ராமனுக்கு கொடுத்த வாக்கை ஹனுமான் நினைத்து பார்த்தார். எனவே சுக்ரீவனை மாது மயக்கத்தில் இருந்து நீக்க நினைவுபடுத்தினான் ஹனுமான். எதையும் சொல்லும்படி சொல்லும் வல்லமை உள்ளதால் சுக்ரீவன் தன் தளபதிகளை எல்லாம் உடனே வர சொல்லி தன் படையை அனுப்பி சீதை இருக்கும் இடத்தை தேட சொல்லிவிட்டு சுக்ரீவன் மறுபடியும் கேளிக்கைகளில் ஆழ்ந்தான். ஓரளவிற்கு மேல் பொறுமையை காக்கணும் இல்லையா? லட்சுமணன் சுக்ரீவனை காண கிஷ்கிந்தைக்கு சென்றான். லட்சுமணன் கால் அதிர நடந்து சென்றபோது மரங்கள் அசைந்தன, சில மரங்கள் விழுந்தன. சுக்ரீவனிடம் என்ன பேச வேண்டும் என்ற நினைப்பிலேயே நடந்து சென்றார்.
இப்படி கடும் கோபத்துடன் லட்சுமணன் வருவதை பார்த்த வானர வீரர்கள் லட்சுமணன் போர் புரியதா வரான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சுக்ரீவனிடம் போய் சொன்னாங்க. கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த சுக்ரீவன் வானரர்கள் சொன்ன தகவலை லட்சியம் செய்யல. சுக்ரீவனின் அமைச்சர்களும் லட்சுமணன் போருக்கு தான் வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து வானர வீரர்களை நகரை காவல் காக்க அனுப்பினார்கள். இது லட்சுமணனை மேலும் கோபப்படுத்தியது. வழியில் இருந்த வானர வீரர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு லட்சுமணன் கோட்டை வாசலுக்கே வந்து நின்றான். லட்சுமணனின் தோற்றத்தையும் சீற்றத்தையும் பார்த்த அங்கதன், சித்தப்பா சுக்ரீவன் சூழ்நிலை அறியாமல் கேளிக்கையில் திளைத்திருக்கிறாரு, அதனால வருந்தான். அங்கதனை பார்த்த லட்சுமணன் அவனை அருகில் அழைத்து, சுக்ரீவனை இங்கு வர சொல், அல்லது நான் அங்கு அவனை சந்தித்து அனுமதி பெற்று வா, நான் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது சுக்ரீவனை பார்த்து லட்சுமணன் கோபத்துடன் வந்திருக்கிறார் என்று தகவலை சொன்னான். மது மயக்கத்தில் இருந்த சுக்ரீவன் தகவலை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. லட்சுமணனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அங்கதன் அரண்மனைக்குள்ளேயே இருந்து விட்டான். அவன் திரும்பி வராதது கண்டு லட்சுமணன் மேலும் கோபப்பட்டான். வானரர்களை காவலை மீறி அவர்களை எல்லாம் பந்தாடி விட்டு கோட்டைக்குள் நுழைந்தான். இது கூச்சலும் கலேபரமும் அந்த புறத்தை எட்டியது. கோட்டைக்குள் இருந்த மந்திரிகளும் தெரியாது திகைத்தார்கள். வெளியே இயல்பான நிலைக்கு திரும்பியது. அதே நேரம் அங்கதன், லட்சணன், பிரபாவன் இருவரையும் அழைத்து சுக்ரீவனுக்கு நிலைமையை எடுத்துச் சொல்ல கேட்டுக்கொண்டார். அவர்கள் சுக்ரீவனை சந்தித்து லட்சுமணன் கோபத்துடன் கோட்டைக்குள் வந்துவிட்டதாகவும் ஏற்கனவே ராமனும் லட்சுமணனுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டதால் இந்த நிலை, சுக்ரீவன் தான் கொடுத்த வாக்கே மறந்துட்டான். தன்னை பற்றி ராமனும் லட்சுமணனிடம் யாரோ ஏதாவது தவறாக சொல்லியிருப்பார்களோ, லட்சுமணன் தன் மீது கோபப்பட நான் தவறு எதுவும் செய்யவில்லையே என்று சொன்னான். அப்பொழுது அனுமான் தனக்கே உரிய பாணியில பேச ஆரம்பித்தார். மன்னரே, தாங்கள் பழைய சம்பவத்தை மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டதால் தான் ராமன் வாலியை வதம் செய்தார். அதற்கு முன்னதாக நீங்கள் ராமனிடம் சீதையை தேட ஒத்துழைப்பதாக அக்னி சாட்சியாக சொல்லியிருந்தீர்கள். ராமன் தயவினால் என்று நீங்கள் மன்னனாக இருக்கிறீர்கள். மழைக்காலம் முடிந்ததும் ராமனுக்கு நீங்க உதவி புரிய சொல்லியிருந்தீர்கள். மழைக்காலம் முடிந்து விட்டது. ராமன் தங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதை சொல்லவே லட்சுமணன் இங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் இது. விஷயத்தை புரிந்து கொண்ட சுக்ரீவன் அங்கதனை அனுப்பி லட்சுமணனை அந்தப்புறத்திற்கு அழைத்து வர சொன்னான். அங்கதன் வந்துட்டான். அழைத்து வந்ததுக்கப்புறம் லட்சுமணன் தன் கோபத்தை விட்டுவிட்டு சுக்ரீவனை சந்தித்து கிஷ்கிந்தையில் உள்ளே செல்லும் பொழுது அந்த நகர அழகை ரசித்துக் கொண்டே போறான். அங்கு நாகரிகம் கருதி சற்றே தொலைவில் நின்றான். தன் வரவை அறிவிக்க லட்சுமணன் நானோசை எழுப்பினான். அந்த பேர் ஒளியை கேட்ட சுக்ரீவன் திடுக்கிட்டான். சுக்ரீவன் உடனடியாக லட்சுமணனை சந்தித்து தயங்கி பேசுறான். தன் சார்பில் பேசுவதற்கு தாரையை அனுப்புறான். தாரையை பார்த்ததும் லட்சுமணன் குனிந்து தலை நிமிராம பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி, மழைக்காலம் முடிந்தது, உதவிக்கு வருவேன் என்று சொன்னீங்க, மது போதையில் மயங்கி இருப்பது வருத்தத்திற்குரியது, கொடுத்த வாக்கை காப்பாற்றாத சுக்ரீவனை கண்டு ராமன் மிகுந்த கோபமாக இருக்கிறாரு, மது போதையில இருப்பவருக்கு எதுவும் தெரிவதில்லை, இதை சுக்ரீவனிடம் சொல்லுங்க சொல்லிட்டு சொன்னாரு. அதை சொல்லும் பொழுது தாரை லட்சுமணனை அந்த புறத்துக்கு அழைத்து சென்றால் அவர்களை பார்த்து சுக்ரீவன் தடுமாறியபடி வணங்கினான். சுக்ரீவன் அந்த கோலத்தில் பார்த்ததும் லட்சுமணனுக்கு மீண்டும் கோபம் வந்தது. மது மயக்கத்திலும் காம கேளிக்கைகளிலும் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் கடமையை மறக்கிறார்கள். நன்றி மறப்பது பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம், அதற்கு கழுவாயே கிடையாது என்றான். உடனே தாரை லட்சுமணனை சமாதானப்படுத்தி, தன் கொழுந்தன் நன்றி மறப்பவர் அல்லர், ஏதோ நடந்துவிட்டது, இனி நல்லதே நடக்கட்டும் என்றார். லட்சுமணன் கோபம் தணிந்தார். சுக்ரீவன் சகஜ நிலைக்கு திரும்பி இவ்வாறு சொன்னார். வீரரே, தங்கள் தமையன் ஒரு மாவீரன். என் உதவி இல்லாமலேயே எல்லோரையும் முறியடிக்க கூடியவர் என்பது எனக்கு தெரியும். நான் நன்றி மறப்பவன் அல்ல. ஏற்கனவே என் வீரர்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிவிட்டேன். அவர்கள் 2 நாட்களில் வந்து விடுவார்கள். நான் படையுடன் வந்து ராமனை சந்திப்பதாக சொல்லுங்கள் என்றான். பணிவாக லட்சுமணன் சுக்ரீவன் மீது இறக்கப்பட்டு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை திருப்திப்படுத்தினான். அத்துடன் ராமனிடம் கவலை தீர்க்கும் விதமாக சுக்ரீவனும் தன்னுடன் ரிஷமுக பர்வதத்திற்கு வந்தால் நல்லது என்றான். இதை கேட்ட சுக்ரீவன் பல்லக்கை தயார் செய்ய சொல்லி அதில் லட்சுமணனையும்
ஏற்றிக்கொண்டு ராஜ மரியாதையுடன் ரிஷமுக பர்வதத்திற்கு சென்றான். ராமரை பணிந்து வணங்கினான். ராமன் சுக்ரீவனை கட்டி தழுவிக்கொண்டு, உன் நட்பை நான் மதிக்கிறேன். உன் உதவியினால் அரக்கர்களை கொன்று சீதையை மீட்க முடியும் என்று நம்புகிறேன். அப்பொழுது சுக்ரீவன் தன் படைகள் தயாராக இருப்பதாக சொன்னான். இந்த பாகம் இத்துடன் முடிகிறது. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, வாலி மறைவுக்கு அப்புறம் சுக்ரீவன் மன்னனாக போறான்ல, அந்த மன்னனாக போற இடத்தின் பெயர் என்ன? ஓகே, அருமை அருமை. அந்த இடத்தின் பெயரை கேட்டிருக்கிறீர்களாம். தெரிந்தவர்கள் நீங்களும் பதில் சொல்லலாம், பதில் எழுதலாம். உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறேன்னு சொன்ன நாங்கள் இறுதியில் பார்ப்போம் யாருக்கு அது கிடைக்க போகிறது என்று. மிக அருமையாக அற்புதமாக இந்த கதையின் 38வது பாகத்தை நகர்த்தி சென்ற மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். TSS சார்பாக தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மங்கை அவர்களே, நன்றி 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 நன்றி.